மா பசிக்குமா இல்லையா? என்ன ஸ்பெஷல்மா? ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல். இன்னைக்கு வந்து மா பசிக்குதுமா சேனல் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உருண்டை குழம்பு. இது வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. இது நான் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் இல்லை, கூடவே வந்து வாழைப்பூவும் சேர்த்து செஞ்சுருக்கனால செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக வரும். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் கூட விடாமல் பாருங்கள். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை குழம்பு செய்கிறோன்னு முடிவு பண்ணிட்டாலே கண்டிப்பாக கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 to 3 hours வந்து கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. இது வந்து நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். 1 கப்புனா ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெறுமனே கடலைப்பருப்பு மட்டும் வச்சு உருண்டை குழம்பு செய்யலாம். பட் நான் இன்னைக்கு வந்து வாழைப்பூ சேர்த்து செஞ்சுருக்கேன். அது இதோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். 1 கப் வந்து கடலைப்பருப்புனா 1/4 கப் வந்து வாழைப்பூ தான். இந்த வாழைப்பூ வந்து கொஞ்சமாக உப்பு தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டிங்கன்னா அந்த வாழைப்பூ கலர் வந்து மாறாமல் இருக்கும். கடாயில் கொஞ்சமாக தண்ணி, வாழைப்பூ, மஞ்சத்தூள் இது 1 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இது வேக வைக்காமையும் போடலாம். நான் ஏன் வேக வைக்கிறேன்னா வந்து ஒரு சில வாழைப்பூ வந்து கசப்பு எடுக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி வேக வச்சிட்டிங்கன்னா அந்த கசப்புலாம் எடுத்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உருண்டை குழம்பு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்து இதுக்காக வந்து ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 to 5 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு இது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வாழைப்பூ வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா 1 கப் பருப்புக்கு 1/4 கப் மட்டும்தான் வாழைப்பூ. வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் ஒரு 3 to 4 பச்சை மிளகாய். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கண்டிப்பாக சேருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கண்டிப்பாக சேருங்க. இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே நல்லா வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய உருண்டையாக கிடையாது, சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு இட்லி குண்டால் வந்து ஆவி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டால் போதும். அடுத்து குழம்புக்கு தேவையான புளியை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து காரக்குழம்பு மாதிரி நிறைய புளி சேர்த்து செய்யக்கூடாது. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து 1/4 கப்பு, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு வந்து 6 to 7 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி. நம்ம புளி கம்மியாக போட்டதுனால தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், அடுத்து கொஞ்சமாக சமையல் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு. அடுத்து உளுத்தம்பருப்பு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாமே நல்லா வதக்குங்க. வதக்குனதும் பூண்டு, பச்சை மிளகாய் இதையுமே நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பொதுவாக காரக்குழம்பு செய்கிறனாலே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌனிஷாக வதக்குங்க. இது கூட தக்காளி நான் சொன்னேன் இல்லையா, தக்காளி அதிகமாக போட்டு புளி தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. இப்போ வந்து நம்ம எப்பவுமே வந்து வெங்காயம் தக்காளி வதக்குறோன்னா அதில் வந்து நீங்கள் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்குனீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். ப்ளஸ் அதுலேருந்து ஜூஸுமே நல்லாவே வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ப்ரௌனிஷாக வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா வதங்கினதும் புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன்.
உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவு. அவ்வளோதான், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 10 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இதுக்கிடையில் இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 பத்து தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வந்து உருண்டை வேக வச்சோம் இல்லையா, அது திறந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கும். வாசனை வந்து செம்மையாக இருக்கும். இப்போ அதை நம்ம வந்து குழம்புமே வந்து நல்லா சுண்டிடுச்சு. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதும் நம்ம வந்து வேக வச்சிருந்தோம் இல்லையா, இதை பாருங்கள், இது வந்து நம்ம வேக வச்சிருக்க உருண்டை, இது எல்லாமே வந்து அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும். அந்த உருண்டையில் வந்து காரெல்லாம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, ஸோ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், செம்மையாக இருக்கும். அது அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் ஊற்றி ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், உருண்டை எதுவுமே உடையாது. நம்ம அந்தளவுக்கு வந்து நல்லா பிடிச்சி வேக வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடி. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.